கேரளாவின் கொச்சி நகரில் 2024 செப்டம்பர் 20 அன்றிரவு 11 மணியளவில் நடந்த உண்மையான இதயச்சுற்று கதையை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். கூகிள் மேப்ஸ் ஜிபிஎஸ் சிக்னல் கோளாறால் வழிகாட்டவில்லாத போது ரஷ்ய சுற்றுலா பயணி அலெக்சி இருண்ட தெருக்களில் வழிதவற ராபிடோ பெண் ஓட்டுநர் ஷினிமோல் தேவி அவருக்கு எவ்வாறு உதவினார் என்பதை விரிவாக பார்ப்போம். அலெக்சி கொச்சியின் இருண்ட அறிமுகமில்லாத மழை ஈரமான தெருக்களில் திரிந்தார். சோடியம் விளக்குகளின் ஆரஞ்சு ஒளியில் குழப்பமாக நின்றார். கூகுள் மேப்ஸ் சிக்னல் இல்லாமல் போனால் அவர் 10 முதல் 15 நிமிடங்கள் காத்திருந்து போனின் டார்ச் லைட்டை பயன்படுத்தி தவித்தார். வழி தெரியாத அலெக்சி ராபிடோ ஆப் மூலம் பைக்கை முன்பதிவு செய்தபோது ஆச்சரியமாக கலமஷேரியைச் சேர்ந்த 32 வயது ஷினிமோல் தேவி என்ற பெண் ஓட்டுநர் வந்தார். அவர் ராபிடோவில் 1 வருடமுக்கும் மேல் ஓட்டுநராக உள்ளார். ஹெல்மெட்டை அணிந்து அமைதியாக அலெக்சியை வரவேற்று பயணத்தை தொடங்கினார். ஷினிமோல் தனது உள்ளூர் அறிவையும் அமைதியான தன்மையையும் பயன்படுத்தி 5 முதல் 7 கிலோமீட்டர் இருண்ட வளைந்த சாலைகளை தாண்டி 20 முதல் 30 நிமிடங்கள் பயணித்து அலெக்சியை பாதுகாப்பாக ஹோட்டலில் இறக்கிவிட்டார். அலெக்சி பெரும் நன்றியுடன் கை அழைத்து அழகான டிப் கொடுத்தார். எந்த சிரமமும் இன்றி பயணம் முடிந்தது. செப்டம்பர் 21 அன்று அலெக்சி தனது அனுபவத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து இன்ஸ்டாகிராம ரீல்ஸில் 50,000 பார்வைகள், ஆயிரக்கணக்கான லைக்குகள் பெற்று வைரலானது. இது மனிதநேயத்தை, ராபிடோவில் 50,000 பெண் ஓட்டுநர்களின் அதிகாரத்தை, $1 பில்லியன் மதிப்புள்ள இந்த யூனிகார்ன் சேவையின் நம்பகத்தன்மையை அழகாக காட்டுகிறது.